பிரைஸ் லார்ட் கிரேஸ் டிவி நேயர்களுக்கு மீண்டும் ஒரு சும்மா இந்த டாக் வித் ஜீசஸ் என்ற ப்ரோக்ராமில் உங்களை சந்திப்பதை மிக சந்தோஷம் அடைகிறேன். கடந்த நாட்களில் நம்ம புதிய உடன்படிக்கை என்ற தலைப்பில் அநேக ஆஸ்வதமான வார்த்தைகளை பார்த்து வருகிறோம். கர்த்தர் மெய்யாகவே நம்மை ஆசீர்வதிப்பாராக. அந்த வசனம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் நம்ம அந்த உடன்படிக்கையில் இருக்கிற ரகசியங்களில் த சீக்ரெட்ஸ் ஆஃப் த கவர்னன்ட், ஆண்டவர் நமக்கு வச்சிருந்த இந்த உடன்படிக்கையில் என்ன ஆசீர்வாதம் வாசிக்கலாம். உபாகமத்தில் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம். டியூட்டரானமி 8:17-18. என் சாமர்த்தியம் என் கைபலன் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக்கொள்ளாமல் உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமல். அப்புறம் அதே உபாகம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாக்குறது போல் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுத்திருக்கிறார். பாருங்களேன், ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க, என் பலம், என் சாமர்த்தியம், என் ஐஸ்வர்யத்தினால தான் இதை சம்பாரித்தேன், இதை கட்டினேன், இந்த வீடு இதை நான் தான் கட்டினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பைபிள் சொல்லுது, உன் சாமர்த்தியம் அல்ல, உன் ஐஸ்வர்யத்தை அல்ல, உன் பலன் அல்ல, அது உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு பண்ண, உன் பிதாக்களோடு பண்ண உடன்படிக்கை, ஏசப்பாவுடைய உடன்படிக்கை ரத்தம் தான் உனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தது, உனக்கு சம்பாதிக்கக்கூடிய பலன் உனக்கு கொடுத்தது. பிரியமான ஐஸ்வர்யம் எங்கே இருக்கிறது? ஏசப்பா நம்மோடு பண்ண ரத்தத்தின் உடன்படிக்கையில் இருக்கிறது. அந்த உடன்படிக்கையில் தான் ஐஸ்வர்யம். நீங்கள் கேட்கும் போதெல்லாம் கேளுங்க, ஆண்டவரே என் உடன்படிக்கையை காக்கிற தேவனே, என் முற்பிதாக்களோடு ஏசப்பா ரத்தத்தினால் உடன்படிக்கை பண்ணிக்கிறீங்களே, அந்த உடன்படிக்கையில் எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுங்க, எனக்கு சுகத்தை கொடுங்க, பலனை கொடுங்க. நம்ம கேட்கும்போதோ நிச்சயமாக நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். பிரியமான, ஏன்னா ஆண்டவர் உடன்படிக்கையை காப்பாற்றுவார். சங்கீதம் 105ஆம் அதிகாரம். நீங்கள் கேட்கலாம், என்ன பிரதர், ஆண்டவர் ஒரு மனுஷனோட உடன்படிக்கை பண்ணால் அது எவ்வளோ நாள் வேலிடாக இருக்கும், எவ்வளோ நாள் அதை காப்பாற்றுவார்? சங்கீதம் 105ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். சாம்ஸ் 105:8. 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரகாமோடு அவர் பண்ண உடன்படிக்கையும் அவர் ஈசாக்கிட்ட ஆணை என்றென்றைக்கு நினைத்திருக்கிறார். 1000 தலைமுறை ஒரு வாலிடிட்டி ஆஃப் தி ஆண்டவர் ஒரு மனுஷனோட உடன்படிக்கை பண்ணிட்டார்னா அது 1000 தலைமுறை மறக்க மாட்டார். 1000 தலைமுறைன்னா 1000 ஜென்ரேஷன். இப்போ நான் இருக்கிறேன்னா பிள்ளைங்க ஃபஸ்ட் ஜென்ரேஷன், பிள்ளைங்களுக்கு கூட செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன், 1000 தலைமுறை மட்டும் மறக்க மாட்டார். அவர் உடன்படிக்கை காக்கிற தேவன். அந்த உடன்படிக்கையில் என்ன இருக்குது? ஐஸ்வர்யம் இருக்குது. 1000 தலைமுறை மட்டும் அவர் நம்மை பாதுகாக்கிறார். சரி, இந்த உடன்படிக்கையில் என்ன ஆசீர்வாதம்? சங்கீதம் 105ஆம் சங்கீதத்தில் 14ஆம் வசனம். அவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கு இடக்கூடாமல் அவர்கள் நிமித்தம் ராஜாக்களை கடிந்து கொண்டார். பாருங்களேன், ஆண்டவருடைய ரத்தத்தினால் உடன்படிக்கை பண்ணப்பட்ட பிள்ளை யாராவது ஒடுக்குனாங்கன்னா அது ஆண்டவரை தொடர மாதிரி. தயவுசெய்து ஜாக்கிரதையாக இருக்கணும். யார் ஏசப்பா ரத்தத்தினால் உடன்படிக்கை பண்ணப்பட்ட பிள்ளை இருக்கிறாங்களா அவங்கள தயவுசெய்து ஒடுக்காதீங்க. அவங்க வீட்டில் இருந்தாலும் சரி, அவங்க எங்கே இருந்தாலும் சரி, ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி, ஊழியக்காரர்களுக்காக சரி, தீர்க்கதரிசிகள் யாராக இருந்தாலும் அவங்கள நம்ம ஒடுக்கக்கூடாது. ஏன்? அவங்கள தொடர்றது ஒன்று தான், ஆர்டர் தொடர்றது தான். பாருங்கள், தாவீது பாருங்கள், சவுல் எவ்வளோ துன்பப்படுத்துகிறாரு. தாவீது என்ன தாவீதை கொன்று போடணும்னு வராரு, ஆனால் தாவீது மன்னிக்கிறார், அவரை மன்னிக்கிறார். சவுல் பார்த்து அப்பா தகப்பனேன்றார். காரணம் என்ன? அவர் தாவீதுக்கு தெரியும், அவர் மேலே ஒரு சவுல் மேலே அபிஷேகம் இருந்துச்சு, அவர் ஒரு உடன்படிக்கை பண்ணப்பட்ட பிள்ளை, அவர் மேலே நான் கை போட மாட்டேன். ஏன் சொல்கிறேன்னா, யார் உடன்படிக்கை பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகளை நம்ம ஒடுக்கக்கூடாது. பிறகு அவர்கள் நிமித்தம் ராஜாக்களை கொடிந்து கொண்டு நாம் அபிஷேகம் பண்ணவர்கள் நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிக்கு தீங்கு செய்யாமல் இருங்கள். நீங்கள் அவங்களுக்கு தீமை செய்யாதீங்க. தேவ பிள்ளைகளை யாராவது தொட்டாக்கா அவங்க பாருங்கள், எஸ்தர் ராஜாத்தி காலத்தில் ஆமான் ஒருத்தர் எழும்பி உடன்படிக்கை பண்ணப்பட்ட தேவ ஜனங்களாக இஸ்ரவேலரை அழிக்க வேணும்னு ஒரு பெரிய பிளான் போட்டு ராஜா கிட்ட சைன் வாங்கி சீல் வாங்கிட்டார். கடைசியில் எஸ்தர் போய் ஜெபம் பண்ணுறாங்க. 3 நாள் ஜெபம் பண்ணிட்டு ராஜா கிட்ட போகிறாங்க. எஸ்தர் தான் ராணி. அப்போ ராஜா கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும்? விருந்து கூப்பிட்றாங்க. 2வது விருந்தில் கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும் ராஜாத்தி? பாதி தேசத்தில் பாதி கூட கொடுப்பேன். அவங்க என்ன திரும்ப சொன்னாங்க? என்னுடைய மன்றாட்டுக்கு என் ஜீவனும் என் ஜனங்களுடைய உயிரை எங்களுக்கு கொடுங்க. என் ஜனங்களுக்கு அங்கே உடன்படிக்கை பண்ணப்பட்ட பிள்ளைகள் ஒடுக்கப்படுறாங்க. அப்போ ராஜா கேட்குறாரு, யார் இதுக்கு காரணம்? இந்த துஷ்ட ஆமான் தான். அந்த ஆமான் அன்னிக்கே அழிக்கப்பட்டான். காரணம் என்ன? தேவ பிள்ளைகளை யாரும் தொட முடியாது. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுறான். யாராவது உங்களை நிந்திக்கிறாங்களா, உங்களை அவமானப்படுத்துகிறாங்களா, உங்கள் குடும்பம் செய்கிறாங்களா, குடும்பத்தில் மாமியார் பிரச்சனையா, அவங்க பிரச்சனை, மருமக பிரச்சனை, மாமனார், எதுவாக இருந்தாலும், ஆண்டவரே நான் உடன்படிக்கை பண்ணப்பட்ட தேவ பிள்ளை, நீ எனக்காக யுத்தம் செய்யுங்க. ஒரு வார்த்தை கேட்டு பாருங்கள், ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த உடன்படிக்கை பண்ணப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லும்போது 24ஆம் வசனம். சாம்ஸ் 105:24. அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பலுக பண்ணி
அவருடைய சத்துருக்களை பார்க்கல அவர்களை பலவான்கள் ஆக்கினார். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, உடன்படிக்கையில் இருக்கிற ஆசை என்ன தெரியுமா? அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பலுக பண்ணி மல்டிப்ளை பண்ணுவார். ஆண்டவங்களை அத்தியதிகமாக உங்கள் சத்துருக்களை பார்த்துட்டு நீங்கள் பலவான் ஆகிடுவீங்க. எவ்வளோ ஆசீர்வாதம் இல்லைங்களா? அதுதான் உடன்படிக்கை பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைக்கு ஆசீர்வாதம். அது மாத்திரமல்ல, வேறு என்ன நடந்தது? உடன்படிக்கை பண்ணப்பட்ட தேவ ஜனங்களுக்கான என்ன செய்வார்? 27ஆம் வசனம், இவர்கள் அவர்களுடைய அடையாளங்களையும் காமின் தேசங்கள் அற்புதங்களை செய்தார்கள். உடன்படிக்கை பண்ணப்பட்ட பிள்ளைகளுக்கு அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும். ஆண்டவர் அதிசயத்தை செய்வார். ஏன்னா அவர் ரத்தத்தினால் உடன்படிக்கை பண்ணப்பட்ட பிள்ளை. நம்ப பாருங்கள், யாரெல்லாம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டு என்ன சொன்னார்? அவர் மழைகளை கல்மழை எகிப்து ஜனங்கோ இஸ்ரேல் ஜனங்களை விட மாட்டேன்றார். பார்வோன் ராஜா கடினமாகிறார். ஆனால் ஆண்டு என்ன பண்ணுறாரு? கல்மழை வர வைக்கிறாரு. என் ஜனங்களை அனுப்பிடு, இல்லாட்டி உன் தேசத்தை நான் அழிப்பேன் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற திராட்சை செடி அத்திமரம் எல்லாம் அழித்து போட்டது. காரணம் என்ன? ஆண்டவர் பிள்ளைங்களை அவங்க விடலை, அவங்க விட மாட்டேன்றாங்க. கடைசியில் அந்த ராஜாவுடைய முதல் பையனே மரித்து போனான். அப்போ தான் அந்த பாரு என்ன பண்ணுறாரு? அப்பா, உடன்படிக்கப்பட்ட கடவுள் பிள்ளைங்களை அனுப்பிச்சிடுப்பா, அவங்கள அனுப்பிடுன்றார். அவங்க வரும்போது எப்படி வந்தாங்க? 37 அவர்கள் வெள்ளியோடும் பொண்ணோடும் புறப்பட பண்ணினார். பார்த்தீங்களா, எவ்வளோ வருஷம் அவங்கள வேலை வாங்கி வச்சுருந்தானோ வெள்ளி பொண்ணோட ஆண்டவர் வர வச்சார். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கூட ஆசீர்வாதங்கள் வரும். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. உடன்படிக்கை பண்ணப்பட்ட பிள்ளைக்கு கடவுள் என்ன பலம் கொடுக்குறாருன்னா, ஒருத்தரும் அவங்க கோத்திரத்தில் பலவீனப்பட்ட ஒருத்தனே இல்லையா, சிக்கு பேஷண்ட்டே இல்லைங்களாம். அந்த ரத்தத்தின் உடன்படிக்கை இன்றைக்கி நம்ம அறிந்து கொள்ளட்டும். நீங்கள் கூட கேட்கணும், ஆண்டவரே, இஸ்ரேல் ஜனங்க கோத்திரத்தில் ஒருத்தர் கூட பலவீனப்பட்டு இல்லையே, எல்லாரும் நல்ல பலவான்களாக இருந்தார்கள், நோ வியாதியஸ்தன். அதே போல் என் வாழ்க்கையில் கூட எங்கள் வீட்டில் ஒருத்தரும் பலவீனப்பட்டு இருக்கக்கூடாது. உங்கள் பலத்தை கொடுங்க ஆண்டவரே. ஸோ உடன்படிக்கை பண்ணப்பட்ட பிள்ளைகளுக்காக ஆண்டவர் யுத்தம் செய்கிறார், அதிசயத்தை செய்கிறார். அவங்களுக்குள்ள பலவீனம் வராதபடிக்கு அவங்களுக்கு சுகத்தை கொடுத்து வச்சிருக்கிறார். அதே சங்கீதம் 105 39 அவர்கள் மேகத்தை மறைவாக விரித்து இரவை வெளிச்சமாக்குறதுக்கு அக்னியை தந்தார். அவங்க போகிற இடத்துலலாம் அக்னி, அவங்க போகிற இடத்துலலாம் அந்த மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் அவங்களுக்கு ப்ரொடெக்ஷனுக்கு அனுப்பினார். நீ தேவனுடைய ரத்தத்தினால், ஏசப்பா ரத்தத்தினால் உடன்படிக்கை பண்ணப்பட்ட உனக்கு அவருடைய மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் பாதுகாப்பு இரவும் பகலும் உங்களை கண்ணின் மணி போல் இந்த வருஷம்லாம் பாதுகாப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. ஆமேன். பிரியமானே, கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேலே எப்பொழுதும் தங்கியிருக்கிறார். அவருடைய உடன்படிக்கை மாறாது. பிறகு சங்கீதம் 105 கண்மலை திறந்தார், தண்ணீர் புறப்பட்டது, வறண்ட வெளியிலே ஆறுகள் ஓடிற்று. பாருங்கள், உடன்படிக்கை பண்ணப்பட்ட ஜனங்களுக்கு கண்மலை திறந்து என்ன பண்ணுறாருங்களாம்? தண்ணி வர வைக்கிறாருங்க. வானத்து அப்பத்தை அவங்களுக்கு கொடுத்தார். வானத்து அப்பத்தினால் அவளை திருப்தி ஆக்கினார். கடவுள் ஜனங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? அவர் தம்முடைய பரிசுத்த வாக்குத்தத்தத்தையும் தம்முடைய தாசனாக ஆபிரகாமை நினைத்து தம்முடைய ஜனத்தை களிப்போடு தாம் தெரிந்து கொண்ட கம்பீர சத்தத்தோடு புறப்பட பண்ணினார். இந்த நாட்களில் இந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கை நிறைவேறட்டும். உங்கள் வாழ்க்கையில் கம்பீர சத்தத்தோடு புறப்பட பண்ணுவாராக. எல்லா துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். எல்லா வேதனை, எல்லா கவலை ஏசப்பா உங்ககிட்ட நான் வச்சிட்றேன். நீங்கள் என்னோட உடன்படிக்கை பண்ணி, உங்கள் ரத்தத்தினால் உடன்படிக்கை பண்ணி என்னை ஆசீர்வதித்திருக்கிறீங்களே, அந்த ஆசீர்வாதத்தினால் என்னை ஆசீர்வதியும். என்னை பெருக செய்யுங்க ஆண்டவரே. எனக்காக அற்புதங்களை செய்யுங்க அப்பா. எனக்காக யுத்தம் செய்யுங்க அப்பா. எனக்கு எந்த பலவீனம் அண்டாதபடி உடன்படிக்கை பண்ணப்பட்ட எனக்கு வானத்தை மன்னாவினால் திருப்தி ஆக்குங்கப்பா. என்னை நினைத்துக்க, என்னோட ஏசப்பா ரத்தத்தினால் என்னை பண்ண உடன்படிக்கை நினச்சிக்குங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்கும் போதும் நிச்சயமாக கர்த்தர் இந்த நாளிலும் கூட உங்கள் நடுவில் பெரிய காரியத்தை செய்வாராக. நீங்கள் கேட்கலாம், சரி பிரதர், ஆண்டவர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணார், என்னோட உடன்படிக்கை பண்ணாரா? நிச்சயமாக. எப்படி பண்ணார்? இயேசுவானவர் சிலுவையில் பலியானதன் மூலயமா என்ன மாதிரி உடன்படிக்கை பண்ணார்? வாசிக்கலாம். எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் வசனம் 20ஆம் வசனம், நித்திய உடன்படிக்கை இரத்தமாகிய ஆடுகளுடைய பெரிய மெய்ப்பனான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. இயேசு கிறிஸ்துவை மரித்தோலிருந்து ஏறி வரை பண்ண சமாதானத்தின் நித்திய உடன்படிக்கை ரத்தம். ஏசப்பா இன்னைக்கு உங்களோடு கூட நித்திய உடன்படிக்கை ரத்தத்தினால உடன்படிக்கை பண்ணிக்கிறார். பிரியமானே, அந்த உடன்படிக்கையில் உனக்கு ஆசீர்வாதங்கள் உண்டு. இந்த கேட்ட வசனத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பிதாவே கொடுத்த வசனங்கள் ஆசீர்வதியும். இந்த விதைக்கிற வசனங்கள் 100 மருதமாக பலன் தர கிருபை ஏசப்பா. நித்திய உடன்படிக்கை ரத்தத்தை ஏசப்பா இந்த நிகழ்ச்சியில் பார்க்குற ஒவ்வொருத்தர் மேலே, எங்கள் மேலே தெளித்து உங்களுடைய ஐஸ்வர்யத்தினால், உங்களுடைய ஆசிரத்தினால, வானத்து அப்பத்தினால, மன்னாவினால்
திருப்தியாக்கும்படியா ஆண்டவரே ஆண்டவரே அப்பா தண்ணீரினால் தாகத்தை தீர்க்கும்படியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். அந்த நிகழ்ச்சியை பார்க்குற மேலே உங்கள் ரத்தம் தெளிக்கப்பட்டோம். அவளை ஆசீர்வதியும், விடுதலை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். God bless you.